இன்றைய ஆன்மீக தகவல். மனம் என்பது கட்டுக்கடங்காமல் ஓடுகின்ற ஒரு குதிரை. இந்த மனதை கட்டுப்படுத்துவது என்பதுதான் நமக்கெல்லாம் மிகப்பெரிய ஒரு கஷ்டமான ஒரு வேலையாக இருக்கின்றது. நமக்கு மட்டுமல்ல, ஞானிகளுக்கும் யோகிகளுக்கும் கூட அவர்கள் கூட இந்த விஷயத்திலே தவித்தார்கள். விஸ்வாமித்திரர் எத்தனையோ முறை தன்னுடைய தவ பலனை இந்த மனக்கட்டுப்பாடு இல்லாததனால் இழந்திருக்கின்றார். திரும்ப 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 அவர் முயற்சிகளை எல்லாம் செய்துதான் இன்றைக்கு விஸ்வகுருவாக விஸ்வாமித்திரராக மாறியிருக்கின்றார். ஆகவே மனதை கட்டுப்படுத்துவது என்பது சாதாரணமான ஒரு வேலை அல்ல, அது மிக மிக கடினமானது தான். இந்த மனம் அடங்குவதற்கு 3 வழிகளை நம்முடைய தர்மம் சொல்லி இருக்கின்றது, இந்து தர்மம் சொல்லி இருக்கின்றது. அவை என்ன என்றால் பக்தி, யோகம், ஞானம். பக்தி, யோகம், ஞானம். மனிதனுடைய பிரச்சனைகளை நன்கு ஆராய்ந்து அனைத்து துன்பங்களுக்கும் மனம் ஒன்றுதான் காரணம் என்பதை உணர்ந்தார்கள் ரிஷிகள். மனதை நாசம் செய்ய நமக்கு தந்த எண்ணற்ற பயிற்சி முறைகளின் வாழ்வியல் நன்னெறியே ஹிந்து மார்க்கமாகும். இந்த நாசமான மனதை கட்டுப்படுத்துவது என்பது மிக மிக கடினமானது. இதைத்தான் பாடுகின்றார். மனமெனும் மாட்டங்கில் தாண்டவ கோனே, முக்தி வாய்த்ததென்று எண்ணிடடா தாண்டவ கோனே என்று பாடுகின்றார் ஒரு சித்தர். மனதை கட்டுப்படுத்து, அதன் அடிமைத்தனத்திலிருந்து விடுபடு என்று எல்லோரும் கூறுகிறார்கள். சரி, அந்த பாழாய்ப்போன மனதைத்தான் கட்டுப்படுத்துவது எப்படி என்பது தெரியவில்லை என்று அவர் சொல்கின்றார். முதலிலே மனம் என்ன என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். கடல் அலைகள் போல ஓயாது உள்ளத்திலே தேவையற்ற எண்ணங்கள் பல எழுகின்றது. அதைத்தான் கவியரசர் கண்ணதாசன் அழகாக பாடினார். ஆசையே அலை போலே நாம் எல்லாம் அதன் மேலே ஓடம் போலே ஆடுகிறோமே வாழ்நாளிலே. இந்த கடல் அலையிலே அந்த ஓடம் செல்லும்போது இப்படியும் அல்லாமல் அப்படியும் அல்லாமல் ஆடும் அல்லவா, அதுபோல நம்முடைய மனதானது கெட்டதை நல்லது, கெட்டது நல்லது என ஆடிக்கொண்டிருக்கின்றது. இதனை கட்டுப்படுத்துவது என்பது மிக 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 கஷ்டம். நம் ரிஷிகள் எண்ணங்களை கட்டுப்படுத்த சொன்னார்கள். எண்ணங்கள் தான் நம்முடைய மனதை செலுத்துகின்றது. ஆகவே எண்ணங்களை கட்டுப்படுத்து, பக்தி, யோகம், ஞானம் ஆகியவை கைகூடும் என்று சொன்னார்கள். முதல்ல பக்தி மார்க்கத்தை பார்ப்போம். பக்தி என்பது இறைவனிடம் தன்னை முழுமையாக ஒப்படைத்து விடுவது. பிறந்து சில மாதங்களே ஆன சிசு எப்படி அனைத்துக்கும் தன்னுடைய தாயையே எதிர்நோக்கி இருக்குமோ, அதுபோல இறைவனை மட்டுமே அனைத்துக்கும் நம்ப வேண்டும். எல்லாவற்றுக்கும் அவன்தான் என்று பரிபூர்ணமாக நம்பி இறைவனை சரணாகதி அடைய வேண்டும். அதனால் அப்படி நாம் சரணடைந்து விட்டால் பக்தன் யார் மீதும் கோபப்படவோ பொறாமை கொள்ளவோ மாட்டான். எல்லாவற்றுக்கும் இறைவன் தானே காரணம் என அந்த எண்ணம் நமக்கு இருந்து கொண்டே இருக்கும். எதை பற்றியும் நாம் பயப்பட மாட்டோம், எதை பற்றியும் சிந்திக்க மாட்டோம். இவ்வாறு தன்னை முழுமையாக இறைவனுக்கே ஒப்புவிக்கின்ற பக்தனை சரணாகதான் என்பார்கள். இவ்வாறு சரணாகதி மூலம் இறைவனோடு தன்னை ஐக்கியப்படுத்தினால் சிந்தனைகள் ஒழிந்து மனம் அழிந்து முக்தி பெற்று விடலாம். ஆகவே மனம் என்பது அழிய வேண்டும் இந்த இடத்திலே. அடுத்ததாக யோகம். யோகம் என்பது எப்படி கிடைக்கும்? இடைவிடாத முயற்சியின் மூலம் மனதின் எண்ணங்களை கட்டுப்படுத்தி, பதஞ்சலி மகரிஷி இதைத்தான் கூறுகின்றார். இடைவிடா முயற்சியின் மூலம் சிந்தனை அலைகளை கட்டுப்படுத்த யோகிகள் வாசி, குண்டலினி, கிரியா போன்ற எண்ணற்ற கடுமையான பயிற்சிகளால் பாடுபட்டு மனதின் எண்ணங்களை கட்டுப்படுத்தி மனதை வென்ற யோகிகளை சமாதி நிஷ்டர்கள் என்று அழைப்பார்கள். அவ்வாறு கடுமையான பல பயிற்சிகளை செய்து யோகம் பயின்று மனதை அடக்கி சமாதி ஸ்திதியை அடைந்தாலும் முக்தி பெறலாம். இப்படி முக்தி பெற்றவர்கள் தான் மகா பெரியவர் போன்ற ஞானிகள். மகா பெரியவர், ரமண மகரிஷி, சேஷாத்ரி மகரிஷி இவர்களெல்லாம் அப்படி தங்களை அடக்கி யோகம் பயின்று மிகப்பெரிய நிலையை அடைந்தவர்கள். நம்மால் அது முடியாது. ஆகவே நமக்கு முடிந்த நிலைகளை நாம் பின்பற்ற வேண்டும். அடுத்ததாக ஞானம்.
கூர்ந்த அறிவால் இந்த பிரபஞ்சத்தை நோக்கி சத்தியம் எது அசத்தியம் எது என்று ஆராய்ந்து இருப்பதெல்லாமே பிரம்மம்தான், பிரம்மத்தை தவிர்த்து இரண்டாவது ஒன்று எதுவும் இல்லை என்று நன்கு தேர்ந்து மனம் சிந்திக்காதபடி கணத்துக்கு கணம் கவனமாக வாழ்ந்து மனதை அடக்கியவர்களை ஞானிகள் என்பார்கள். இவ்வாறு ஆழ்ந்த விசாரணையாலும் கவனமாக இருந்து மனம் சிந்திக்காமல் பார்த்து கொள்வதாலும் முக்தியை அடைந்து விடலாம். பக்தியின் மூலம் இறைவனுக்கு சரணாகதி செய்வதாலும், யோகம் பயின்று சமாதி நிலையை அடைவதாலும், ஞானத்தால் விழிப்பாய் இருப்பதாலும் மனதை நசித்து முக்தி அடையலாம். இதிலே நமக்கு எந்த வழி நமக்கு சிறந்ததாக இருக்குமோ அதை நாம் தெரிந்து கொண்டு தெளிந்து கொண்டு அந்த மார்க்கத்திலே சென்றால் நம் அடுத்த பிறவி என்ற பெருங்கடலை நீந்திவிடலாம். அதற்கு முயற்சி செய்வோம், அதன்படி வாழ்வோம். நன்றி, வணக்கம்.